Hey guys, what's up and welcome back to Sri Divil. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி உங்களோட பேக்ரவுண்டோட ஸ்கையை எப்படி Capcut யூஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக சேஞ்ச் பண்ணுறதை பற்றி இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. ஸோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. கூட பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. இதே மாதிரி எந்த ஒரு வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, உங்கள்கிட்ட Capcut அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற ஃபுட்டேஜ் வந்து சூஸ் பண்ணிங்க. ஓகே, இந்த ஃபுட்டேஜ் நல்லா பார்த்துங்க. இதோட பேக்ரவுண்டோட ஸ்கையை ரொம்ப சூப்பராக, அதுவும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கடைசியாக வந்து Capcutோட வாட்டர் மார்க் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி டிலீட் பண்ணுறேங்க. ஓகே, நெக்ஸ்ட் நான் ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு ஓவர்லே அப்படின்னு இருக்கும், ஓவர்லே. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க. இதில் ஆட் ஓவர்லே கிளிக் பண்ணுங்கள். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஓவர்லே கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் ஃபோட்டோஸ்ன்னு இருக்கும். ஸோ ஃபோட்டோஸை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்கை பேக்ரவுண்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதோட நம்மளோட ஸ்கையோட பேக்ரவுண்டு. ஸோ நான் ஜஸ்ட்டு ஜூம் மட்டும் பண்ணுறேன். ஸோ நான் ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக எனக்கு வேணுன்ற இடத்துல கரெக்டாக நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, செட் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஐ மீன் ஒரு ஃபில்டர் இருக்கும். ஸோ இந்த ஃபில்டரை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு ஃபில்டர் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ ஜஸ்ட்டு வந்து இதை கரெக்டாக வந்து உங்களோட தம் ஃபிங்கர், ஸோ எந்த ஃபிங்கரானா யூஸ் பண்ணிங்க. கரெக்டாக இந்த இடத்துல குட்டியாக ஆரம் இருக்குது பாருங்கள். ஸோ தெரியுதா? ஸோ அந்த ஆரம் மார்க்கை வந்து கரெக்டாக வந்து ஸோ இந்த மாதிரி இழுத்து விட்டுருங்க. ஸோ நீங்கள் நார்மலாக வந்து விட்டிங்கன்னா ஸோ இப்படி தான் இருக்கும், ஒரு பாக்ஸ் மாதிரி ஷேப்பில் இருக்கும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக நம்ம அதை ஆரம் மார்க்கை லைட்டாக இழுத்து விட்டோன்னா ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ அதான் நம்மளுக்கு வேணும். ஓகே, இப்போ செட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடுறேன். டிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஃபோட்டோவை வந்து ஜஸ்ட்டு நம்மளுக்கு வேணுன்ற மாதிரி அலைன்மெண்ட் பண்ணிடலாம். கரெக்டாக அந்த பேக்ரவுண்டு கூட கரெக்டாக செட் ஆகிற மாதிரி. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இது வந்து நார்மலாக இருக்க பேக்ரவுண்டு. ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஸ்கை ஆட் பண்ண பேக்ரவுண்டு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ லைட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேம் இந்த ஃபோட்டோ வந்து நான் அந்த வீடியோ ஃபுல்லாக வந்து செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணுறேங்க. ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக பேக் வந்துடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்கும், கீழே லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க. இதில் நம்ம ஃபோட்டோஸுக்கு ஏற்ற மாதிரி, ஐ மீன் ஃபோட்டோஸ்க்கும் வீடியோஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நான் கரெக்டாக செட் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு ஓவர் வியூமே பார்த்துங்க. பட் உங்களோட ஃபுட்டேஜ் உங்களோட பேக்ரவுண்டு பண்ணும்போது கொஞ்சம் இதில் டிஃப்ரென்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் நான் கான்ட்ராஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். கான்ட்ராஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ஏற்றி விட்டுறேன், ஒரு 15 அந்த மாதிரி ஏற்றி விட்டுறேன். நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷனை கிளிக் பண்ணி சேச்சுரேஷனை கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன், ஒரு 13 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு HSL அப்படின்னு இருக்கும், HSL. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் நிறைய கலர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற பேக்ரவுண்டோட கலர் என்னென்னு பார்த்துங்க. என்னோட பேக்ரவுண்டோட கலர் பார்த்தீங்கன்னா ஐ மீன் ஸ்கையோட கலரை சொல்கிறேன். ஓகேவா, ஸோ நம்ம யூஸ் பண்ணுற பேக்ரவுண்டோட ஸ்கை கலர் ஸோ எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். எனக்கு ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ நான் ஸ்கை ப்ளூ கலரை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அது எப்படின்னா உங்களுக்கு பீச்சோட எஃபெக்டை நல்லா கொடுக்கும். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதோட சேச்சுரேஷன் அமௌண்ட் இருக்கும். ஸோ அதை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். அதோட சேச்சுரேஷன் அமௌண்ட்டை வந்து நான் ஒரு 45 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் பேக் வந்துடுறேன். நெக்ஸ்ட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு ஹைலைட்டுன்னு இருக்கும். ஸோ ஹைலைட்டை ஏற்றிக்கலாம். ஹைலைட்டை ஏற்றுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மினிமலாக ஏற்றுங்க. நெக்ஸ்ட்டு ஷேடோ கிளிக் பண்ணிங்க. ஷேடோ வந்து நம்மளுக்கு ஒரு டெப்த்தை கொடுக்கும். ஸோ எஃபெக்டோட ஒரு ஷேடோ மாதிரி வச்சுக்கலாமே. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு எஃபெக்டை கொடுக்கும். ஸோ அதுக்காக தான். ஓகே, நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு டெம்பரேச்சர் வந்து நான் அதிகம் பண்ணேன்னா உங்களுக்கு வார்மாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே நான் கம்மி பண்ணேன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கோல்டாக எஃபெக்ட் வரும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இது வார்ம் எஃபெக்ட் அண்ட் இது ஒரு கோல்டு எஃபெக்ட். ஸோ கோல்டு எஃபெக்ட் மேக்ஸிமம் அழகாக இருக்கும். ஸோ முடிஞ்சளவுக்கு கோல்டு எஃபெக்ட் யூஸ் பண்ண பாருங்கள். ஸோ நான் செட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டேஜை வந்து ரியலிஸ்டிக்காக மாறினது உங்களால் பார்க்க முடியும். ஸோ இப்போ நான் பேக் வந்துடுறேன். வந்துட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து நான் இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணி விட்டுறேன். ஜஸ்ட் இப்போ ப்ளே மட்டும் பண்ணி பார்க்கலாம்.
வாவ்! ரொம்ப சூப்பரா இருக்குது. ஃபஸ்ட்டு இருந்த ஸ்கைக்கும், இப்போ இருந்த ஸ்கைக்கும் பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த எஃபெக்ட்டை வந்து ஒரு மாரி ட்ரமாட்டிக்கா மாத்தலாம். ஸோ லைட்டா ஃப்ரண்ட்ல ஸ்க்ரோல் பண்ணினா, இதில உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இத கிளிக் பண்ணுங்க. இதில உங்களுக்கு வீடியோ எஃபெக்ட்ன்னு இருக்கும். ஸோ இத கிளிக் பண்ணுங்க. ஸோ வீடியோ எஃபெக்ட் கிளிக் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு நெட் கனெக்ஷன் ஆகணும். ஸோ நெட்டை வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஓகே. நான் நெட்டை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ நெட்டை கனெக்ட் பண்ணால் கூட உங்களுக்கு ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி காட்டும். நோ இன்டர்நெட் கனெக்ஷன் ட்ரை அகைன் லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ இந்த மாதிரி காட்டும்போது என்ன ப்ரோ பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து நீங்கள் ஒரு VPN கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்ன VPN, அதை எப்படி கனெக்ட் பண்ணுறது, அதை எப்படி CapCut லிங்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் செப்பரேட் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அப்படின்னா மேலே ஐகார்ட்ஸில் வந்துட்டு இருக்கும். ஸோ இதையும் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அதில் ட்ரெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா, இதில் உங்களுக்கு எட்ஜ் க்ளோ அப்படின்னு இருக்கும். எட்ஜ் க்ளோ. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே. அகெயின் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அது க்ளோ எஃபெக்டை வந்து ஒரு 15 அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடுறேன். ஓகே. நான் ரெண்டுத்தோட டிஃப்ரெண்ட்டு காட்டுறேனே. இது க்ளோ எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இது க்ளோ எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம். ஸோ எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். இது பிஃபோர், இது ஆஃப்டர். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இதை ட்ராக் பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து நான் செட் பண்ணிடுறேன். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இப்போ ஒரு ஃபில்டர் ஆட் பண்ணோம்ல. ஸோ அந்த ஃபில்டரை வந்து லைட்டாக ட்ராக் பண்ணி செகண்ட் லேயருக்காக வந்து கொண்டு வந்துருங்க. வீடியோ ரொம்ப பக்கத்தில் இருக்க வேணாம். ஸோ செகண்ட் லேயராக கொண்டு வந்துருங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு அகெயின் வீடியோ எஃபெக்டை கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க மேலே. ஸோ இதில் ரெட்ரோ அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் ரெட்ரோ பிளர்ன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு அகைன் அதை கிளிக் பண்ணினா செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி இதில் வந்து லாஸ்ட்டாக பாருங்களேன் ஃபில்டர்ன்னு இருக்கும். ஸோ இந்த ஃபில்டரை வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணுறேங்க. ஓகே. கம்மி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதோட பிளர்ரை வந்து ஒரு 62 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஷார்ப்பன் இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு 62க்கு செட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோன்னு இருக்கும். கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் க்ளோ. ஸோ இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு டிக் மட்டும் பண்ணுறேன். ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண ஃபுட்டேஜ், ஐ மீன் அந்த எஃபெக்ட்டை வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து செட் பண்ணிடலாம். ஓகே. இப்போ ஜஸ்ட்டு ப்ளே மட்டும் பண்ணி பார்க்கலாம். வாவ்! எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். நான் உங்களுக்கு சைட் பை சைடு வந்து பிஃபோர் த இமேஜ் போடுறேன். ஸோ இது வந்து பிஃபோர் நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ, இது வந்து ஆஃப்டர் த வீடியோ. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பயங்கரமான டிஃப்ரென்ஸு. ஸோ இதே மாதிரி நீங்கள் வெளியே எங்கேயாவது போயிட்டு அதோட ஸ்கை பிடிக்கல அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி எடிட் பண்ணிங்கன்னா சும்மா வேறு லெவலில் வரும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணும்போது நிஜமாக அந்த பிளேஸில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். ஸோ இதை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ நிஜமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது அந்த ஸ்கை, அந்த ஓவரால் எஃபெக்ட் எல்லாம் சேர்த்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இருந்த எஃபெக்ட்டுக்கும், ஐ மீன் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஃபுட்டேஜுக்கும் இப்போ இருக்க வீடியோ ஃபுட்டேஜுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதை சேவ் பண்ணும்போது ஒரு ட்ரிக் ஒன்று சொல்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா 180pன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் 2K 4Kன்னு இருக்கும். அதாவது 4K குவாலிட்டிக்கு வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரேம் ரேட் வந்து 30ல் இருக்கட்டும். கோட் ரேட்டை மட்டும் ஹைக்கு செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சேவ் மட்டும் பண்ணுறாங்க. உங்களோட வீடியோ பார்த்தீங்கன்னா பக்காவான ஒரு 4K குவாலிட்டியில் வந்து இம்போர்ட் ஆகிடும். ஸோ வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்கிறேன்னு சொல்லிட்டு. அது என்ன சர்ப்ரைஸ்னால், இந்த வீடியோ ஃப்ரண்ட்டில் அதாவது பாதி இருக்கும் பார்த்தவங்களுக்கு வந்து அந்த நார்மல் இமேஜும் நார்மல் பேக்ரவுண்டும் கொடுத்துருப்பேன். ஸோ அது அவங்களுக்கு மட்டும்தான். இந்த வீடியோ கடைசியாக பார்க்குற உங்களுக்கு மட்டும் ஒரு 5 to 6 பேக்ரவுண்ட்ஸ் வந்து நான் எக்ஸ்ட்ரா தரேன். ஸோ அது உங்களுக்கு மட்டும்தான். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குற உங்களுக்கு மட்டும்தான். ஸோ அந்த வீடியோ ஃபோட்டோஸ் வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கடைசியாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக வந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னு இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்து ஸ்ரீ டெவில் பர்சனல் இருக்கும். ஸோ ஸ்ரீ டெவில் பர்சனல். ஸோ அதுக்கு கீழே வந்து இந்த லிங்க் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி டெவலப் பண்ணிங்க. நீங்கள் கிளிக் பண்ண போகிறீங்கன்னா, யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து SD, அதாவது SD அப்படின்னு டைப் பண்ணுறேன் கமெண்ட்டில். ஸோ நீங்கள் எத்தனை பேர் அதை யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் SDன்னு டைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். until then டாடா பை பை ஃப்ரம் SD.